வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி ஃப்ரைடே. ஆமாம், இன்றைக்கி வெளியே போகலான்ட்டு இருக்கேன். எங்கன்னா பல்லாவரம் சந்தை. ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அங்கே நிறைய பேர் கேள்விப்பட்டு நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். என்ன வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, பட் எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் விலை கம்மி. இப்போ எமர்ஜென்சி லைட் இது மாட்டுவாங்க இல்லையா, கரண்ட் போனால் கூட குண்டு பல்ப் எரியும். அந்த பல்ப் இங்கே 100 ரூபா, அங்கே 40 ரூபா, அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பல்ப் வாங்கிட்டு போட்டோம், சீக்கிரம் போய்டும். சும்மா அப்படி போகிறப்ப வாங்கிட்டு வர வேண்டியது தான். தம்பி ரூமில் வந்து கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு அந்த பல்ப் எரியணும் இல்லையா, அந்த குண்டு பல்ப்பு, அது வசம் தான். அது வாங்கணும். அப்புறம் ஷூ வாங்கணும். நான் ஒரு ஷூ வாங்கி கிட்டத்தட்ட அதை சொல்லிட்டேன்ல, ஒரு குறைஞ்சது அந்த மெரூன் கலர் ஒரு ஷூ ஒன்று இருக்கும். நான் வாங்கி ஒரு 100 ப்ரோக்ராம் மேலே போட்டேன். 100 ப்ரோக்ராமுக்கு அந்த ஒரு ஷூ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பழசாயிடுச்சு. அது ஷூ ஒன்று வாங்கணும், பெல்ட் வாங்கணும். எல்லாம் அங்கே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோபாலாம், பெரிய பெரிய சோபாலாம் 40,000 50,000 சோபாலாம் அங்கே 10,000 12,000 கிடைக்குது. அது எப்படின்னு தெரில. அதை நீ போகிறேன் என்ன கூட்டம் நிறைய இருக்கும், அது பரவாயில்ல. வெயில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி அப்படியே போயிட்டு கோட் ஒன்று வாங்கணும். கோட்டுனா இந்த இப்போ ஸ்டேஜ்லலாம் கொஞ்சம் ஆங்கரிங் இதெல்லாம் பேசுவேன் நான் போய்ட்டு மக்கள்கிட்ட. அப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கோட்டு தான் நல்லாயிருக்கும். டிஆர் சார் வந்து ஒரு தாயின் சபதம் படம் பார்த்தீங்களா, அதில் கோட் போட்டுன்னு டிஆர் சார் பேசுவார். அந்த மாதிரி பேசணும். அந்த கோட்டு வேணும், பெல்ட் வேணும், ஷூ வேணும். ஷூ வந்து நார்மல் ஷூ கிடையாது, அது கிடைக்குதா இல்லையா தெரில. கொஞ்சம் கருப்பாக, இவ்வளோ ஹீல்ஸ் மட்டும் இவ்வளோ கனமாக இருக்கும், மாடு மாதிரி இருக்கும் அந்த ஷூ. சோடா சாப்பிட்டேன்னு மூக்கு குடுக்குடுந்து. வெயிலுக்கு என்னால் தாங்க முடியல. போய் சோடா, லெமன் சால்ட்டு, லெமன் சோடா அதெல்லாம் சாப்பிட்றேன்னா மூக்கு குழாயுது, ஜலதோஷம் முடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அப்படியே பல்லாவரம் போயிட்டு அதெல்லாம் வாங்கி வரலான்ட்டு இருக்கேன். இப்போ கடையான போய் தம்பி கீழே குளிப்பாட்டி இப்போ வாக்கிங் போனோம். நேரம் மோட்டரில் நைட்டாக மோட்ரு போட்டேன், தண்ணி வரவே இல்லை. என்னடா தண்ணி வரவில்லை பார்த்தா பின்னாடி அந்த குழல் லைட்டாக லீக்கேஜ் ஆகிருக்கு. இப்போ துணி போட்டு கட்டியிருக்கேன். போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அந்த குழா மாற்றணும். ஒரு டேங்க் தண்ணி காலி ஆகுதுன்னா பார்த்துங்க, அதை மாற்றினா தான் மேலே வந்தேன் நான். காலையில் வெயில் சுரீர்னு அடிக்குது. இங்கேயே பஸ்க்கு எடுக்கிறது எல்லாம் இங்கே தான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கு. வாக்கிங் மட்டும் அங்கே போயிடுறது. இங்கே போய்ட்டு இப்போ நாங்கள் வாக்கிங் போய்ட்டோம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இழைச்சிருக்கேன்னா 101 கிலோலேருந்து 89 கிலோ வந்திருக்கேன். 89 90 காமிக்குது. அது கரெக்டாக ஒரு இன்னும் 10 கிலோ குறைக்கணும் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு இப்போ வந்து 2 வேளை சாப்பிட்றது. மதியானம் ஒரு காலையில் இல்லாமல் மதியானம் 11:30 மணிக்கு ஒரு இப்போ போயிட்டு கடைக்கு பூசணிக்காய் வாங்கிட்டு வெண் பூசணிக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடுவேன். ஒரு 12:30 மணிக்கு தோசை. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு 6:30க்கு ஒரு 2-3 தோசை. நடுவில் ஆப்பிள், திராட்சை அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். பெருசாக எக்ஸசைஸ் ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்ல. காலைல ஒரு 1/2 hour வாக்கிங் போவேன், அத்தோடு அவ்வளோதான். கடைக்கு போகிறது வர்றது, படிக்கட்டு ஏறுறது இறங்குறது. ஒரு நாளைக்கு தம்பி கீழேருந்து மேலேருந்து கீழே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 100 வாட்டி ஏறி இறங்கி சும்மா கூடும். பாபு இங்கே வாடான்னுவான், இன்னும் லைட் போடு, ஃபேன் போடு, டிக்கு எதனா ஒரு வேலை சொன்ன இருப்பான். அதுவும் நம்மளுக்கு எக்ஸசைஸ். இப்போ அவனும் இல்லைன்னா அப்படியே மாடு மாதிரி நான் உட்காந்துட வேண்டியது தான். ஆமாம், அப்படியே உட்காந்துருந்தேன் ஒரு காலத்தில். அப்படி இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ ஃபேப்ரிக் செக்கிங் பண்ணுவாங்க, ஃபேப்ரிக் வந்து போட்டுருவாங்க. இப்படி ஃபேப்ரிக் தண்ணி உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் வேலை கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வேலை செம்ம டைட் ஆகிடுச்சு. மொட்டை மாடிக்கு வர்றது, காய வைக்கிறது, திரும்ப ஒய்ஃப் கிட்ட கொடுக்கிறது. அவங்க வந்து ஒருத்தர் வருவாங்க, அது திரும்ப மிஷினில் அரைச்சின்னு வர்றது. கொரியர் கார்டு சில நேரம் வருவாங்க, சில நேரம் வரமாட்டாங்க. அந்த கொரியர் திரும்ப தர்றது கரெக்டாக இருக்குங்க வேலை. போனால் சூரிய கூட விளாட்றது, ரொம்ப நேரம் பேரங்கிட்ட விளாட்றது. லைஃப்லேயே மிகப்பெரிய சந்தோஷம் வந்து பேரங்கிட்ட விளாட்றது தான். அதான் அது கடைசி ஸ்டேஜ்னு இல்லையா. நான் இப்போ 55 வயதுக்கு இன்னும் 10 வருஷம் இருப்பேனா, 15 வருஷம் இருப்பேனா. அல்ல இந்த இப்போ இருக்கிற என்னுடைய ஜென்ரேஷன் 70-75 பிறந்தவர்கள்லாம் ஆயுசு காலம் 75 தான். 70 தான், 70-75 மேலே தாண்ட மாட்டாங்க. எங்கள் அப்பா இருந்தார் 85-90 வயசு இருந்தார். நான் இப்போது என்னுடைய 1970 பிறந்தவங்களுக்கு இப்போ நான் 55 60 65 10 வருஷம் இருப்பேன். 15 வருஷம் அதுக்கு மேலாம் இருக்க வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லைன்னுவாங்க இல்லையா. அது மாதிரி தான். ஸோ கடைசியில் பேரன் கூட விளையாடின்னு இருக்கேன். ஆசை தான், பேரனை ஸ்கூல் போகிறத பார்க்கணும், காலேஜ் போகிறத பார்க்கணும், பேரனை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் முடியுமா முடியாது தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பேரன் கூட விளையாட்டு போக வேண்டியது தான், அவ்வளோதான். என்ன
எனக்கு முன்னாடி கோச்சிக்காதீங்க சொல்லிட்டு தம்பி வந்து போயிடணும். நான் உண்மையாக சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு எந்த கோயில் போனாலும் சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துடுது. இவ்வளோ நாள் அவன் 50 வருஷம் அவன் கஷ்டப்பட்டான். 50 வருஷமாக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்கு முன்னாடி அவன் போயிடணும், அவ்வளோதான். கஷ்டமே இல்லாமல் நைட்டு தூங்கணும், காலையில் சூரியன் இருந்துச்சு பார்த்தா போயிடணும். எந்த கஷ்டமும் கை வலிச்சுன்னு கால் வலிச்சுன்னு. ஏற்கனவே அவன் இப்போ ஒரு வாட்டி கக்கூஸ் போட்டு வந்தால் ஒரு ப்ரெஷர் டெலிவரி மாதிரி அவன் கஷ்டப்படுவான். 2 காலையும் தூக்கிப்பான், முக்குவான், வராது. நான் தேங்காய் எண்ணெய் கையில் தடவி உள்ளட்டி க்ளீன் பண்ணி கடன்னு எடுப்பேன். சில சமயம் லுங்கியில் போடுவேன். எவ்வளோ அவஸ்தைப்பட்டான். இந்த 50 வருஷத்துக்குள்ளே அவன் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாக அவனுக்கு தெரியல, உடல் ரீதியாக பயங்கரமாக கஷ்டப்பட்டான். கடவுள் அந்த மாதிரி கஷ்டத்தை தெரியல. அதான் நான் கடவுள்கிட்ட எந்த கோயில் போனாலும் ஃபஸ்ட்டு நான் வேண்டது கடவுள் மேலே சத்தியமாக எனக்கு முன்னாடி என் தம்பி போயிடணும், கஷ்டம் போயிடணும். அதான் வேண்டின்னு இருக்கேன். என்னடா இவன் இந்த மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க. அவன் படுற கஷ்டத்தெல்லாம் கண்ணில் நான் பார்க்குறேன். யூரின் டியூப் மாத்திரப்பவும் சரி, கேத்தரில் போடுறவும் சரி, கக்கூஸ் போடுறவும் சரி, அவன் படுத்துன கால் நீட்டுறப்பவும் சரி, நவுந்து போய்ட்டு கக்கூஸில் படுப்பவும் கொடுமையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வீடியோ போட்டால் அவ்வளோதான். நீங்கள் விசாரிடுவீங்க. நீங்களும் வேண்டிங்க எனக்கு முன்னாடி அவன் போனன்ட்டு. ஏதோ ஒரு டாபிக் பேச போய் இல்லை உண்மையாக சொல்கிறேன். அந்த 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 வலி இருக்குது இல்லையா, அந்த வலியும் வேதனையும் கூட இருக்குன்னு தான் தெரியும். தூரத்துலேருந்து ஒன்றும் தெரியாது. இந்த கூட பிறந்த 8 பேர். அதில் ஒரு அண்ணன் ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் இருந்துட்டார், அப்புறம் அக்கா இருந்துட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி கூட நான் கூட கேட்குறதில்ல. அதுதான் பெரிய ஒரு எனக்கிட்ட பேச வேணாம், விடுங்க. தம்பிக்கிட்ட எப்படா இருக்கா சூரி அதெல்லாம் கேட்கலாம்ல, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சாரி, கீழே விட மாதிரி இருக்குது ஃபோன். நான் திருப்பதி போனாலும் சரி, திருத்தணி போனாலும் சரி, எனக்கு பிடிச்ச கோயிலுங்க வடபழனி, திருவருக்கடை, எங்கே போனாலும் வேண்டுதல் அதுதான். கஷ்டம்லாம் கூட போயிடுப்பான்ட்டு. கடவுள் எவ்வளோ எல்லாருக்கும் கொடுத்துருப்பார், எடுத்திருப்பார், சோதனை கொடுத்துருப்பார். கடவுள் வந்து என்ன வர வேணும்னு கேட்டால் நான் தான் கேட்பேன். இதுதான் கேட்பேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன். என் சொந்தக்காரன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, திரும்ப இதில் சேர்த்துட்றா, மனவளர்ச்சி குண்டு காப்பாக இருக்காங்க, போய் சேர்த்துட்றா, நீ ஏன்டா கஷ்டப்படுற சொல்லிட்டு. இப்போது 20 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, கூட பிறந்தவன் எப்போ போய் சேர்க்கறது, இருக்கிறவங்க பார்த்துலாம் சொல்லி பார்த்தேன். எங்கள் அம்மா இறந்தோன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய சத்தியமாக கடல் மேலே சத்தியமாக சொன்னாங்க. எங்கள் அம்மா இருந்தோன்னே நீ அவ்வளோ கஷ்டப்படுற வேலைக்கு போகிறதுக்கு எத்தனை போய் ஏன்னா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுரு, அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க செய்வாங்க சரிங்களா. இந்த முதியோர் இல்லத்தில் கூட நான் போயிட்டு இருந்தேன் இல்லையா, பொண்ணு இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எவ்வளோ முதியோர்கள் வந்து அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்கள கூட்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க, வரன்றாங்க, வர்றதே எல்லாத்தோட. நிறைய பேர் முதியோர்கள். நான் தான் சொன்னேன் இல்லையா, 3 பையன் 2 பையன் இறந்துட்டான், ஒரு பையன் நல்லா இருக்கான், பட் அவன் குடிக்காரனாக இருக்கான். அவன் பொண்டாட்டி பசி கேட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்து முதியோரத்தில் விட்டுட்டான். அனகாபுத்தூரில் இருக்கிற முதியோர் காப்பகத்தில். நான் ஒரு 10-15 பேர்கிட்ட எந்த ஊருமா, ஒருத்தவங்க காரைக்குடி, ஒருத்தவங்க வந்து திருமங்கலம், மதுரையில் இருக்கிற திருமங்கலம், ஒருத்தவங்க வந்து பாண்டிச்சேரி, ஒருத்தவங்க வந்து காரைக்குடி. அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் 2 நாள் இருக்க வச்சுட்டு அப்படியே சேர்த்து விட்டுட்டு வரமா சொல்லிட்டு மாதம் ஏதோ தர சொன்னாங்க, தரதை கிடையாது விட்டாங்க. அது நடக்க முடியாதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், வயசான காலத்தில் அம்மா அப்பாவை பார்த்துக்காதவன் அதே நிலைமை அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் வரும். இது ஆமாவா இல்லையா? கர்மா வில் பி ரிட்டன், அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம யாருக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசாக ஒரு ஆப்பு இருக்கும் கர்மா. ஓகே விடுங்க, நான் எது ஒன்று பேசப்போ எது ஒன்று ஆகுது. அந்த தப்பு மட்டும் பண்ணால் எனக்கு தப்பா சொன்னேன் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சின்ன வயசில் பார்த்தா நான் பார்த்து தான் ஆகணும். அந்த வகையில் நான் வந்து ஓரளவு பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஓரளவு பண்ணியிருக்கேன். அம்மாவா இல்லையா? என் பழைய வீடியோ பார்த்தவங்க தெரியுது. எங்கள் அப்பாவுக்கு நான் ஓரளவு பண்ணியிருக்கேன்னா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்கள். இப்போ தம்பியை பார்த்துட்டு இருக்கேன். அவன் நல்லா உயிரோடு இருந்து சந்தோஷமாக போகிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்ப்பேன். அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கணும். தேங்க்யூ.